போர்க்களத்துல அந்த முனையில ஜெயிச்சுட்டு வந்த அர்ஜுனனுக்கு உற்சாக வரவேற்பு இல்ல. அதனால தன்னுடைய மகனான அபிமன்யுவிற்கு ஏதோ ஆகிட்டுன்னு யுகிச்சிட்டான் அர்ஜுனன். அண்ணன் தர்மன் கிட்ட ஓடினா பிள்ளைய இழந்துட்டேன்னு இப்ப எப்படி தம்பி முகத்துல முடிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்த தர்மர் ஒரு வழிய சமாளிச்சு நடந்த எல்லாத்தையும் அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு. இத கேட்ட அர்ஜுனனுக்கு துரோணன் மேலேயோ இல்ல துரியன் மேலேயோ கோபம் வரல, ஏன் பரம எதிரியான கர்ணன் மேல கூட வரல. அவனோட மொத்த கோபமும் தன்னுடைய அண்ணன்களை உள்ள போக விடாம தடுத்த ஜெயத்ரதன் பக்கம் திரும்பிச்சு. நாளைக்கு போர்ல அவனை கொல்லணும்னா நான் சாவன் சபதம் போட்டான் அர்ஜுனன். தங்கை வாழ்க்கைக்காக இல்லனாலும் அர்ஜுனன் சாவுக்காகவாது ஜெயத்ரதனை ஒளிச்சு வைக்க போர்க்களம் முழுவதும் பல பதுங்கு குழிகளை அமைச்சு அவனை ஒளிச்சு வச்சாங்க கௌரவர்கள். அர்ஜுனன் மேல இருந்த பயத்துல அதுல ஒளிஞ்சிருந்த ஜெயத்ரதன் சூரிய மறைவுக்கு பின் சந்தோஷமா வெளியே வந்தான். ஆனா சூரியன் அஸ்தமனம்லாம் ஆகல. கிருஷ்ணர் தன்னோட சக்கரத்தால சூரியனை மறைச்சு வச்சிருந்தாரு. அர்ஜுனன் அம்புல ஜெயத்ரதனோட தலை துண்டானது.